சிவசங்கரியின் 47 நாட்கள் கதையை தொடர்ந்து வாசித்து வருகிறோம். சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. செய்யாதவர்கள் செய்யுங்கள் ப்ளீஸ். 47 நாட்களில் இன்று 21வது நாள். நியூ இயர் பார்ட்டிக்கு நண்பர் ஒருவர் இல்லத்துக்கு போய்விட்டு காலை 3 மணிக்கு வீடு திரும்பினார்கள். முழங்கால் அளவு பனி சாலையெங்கும். பளிங்கு போல வீடுகளும் தரைகளும் பனிப்போர்வையில் மினுமினுத்தன. வீட்டுக்குள் வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் குமாரின் கழுத்தை கட்டிக்கொண்டு அங்கேயே நின்று அவனை அழுந்த முத்தமிட்டாள் லூசி. எனக்கு ஒரு குழந்தை வேணும் டார்லிங். 2 வருஷ காலமாய் தோன்றாத ஆசை இப்போது தோன்றுவானேன்? திருமணத்தின் போதே லூசி தீர்மானமாய் சொல்லியிருந்தாள். குழந்தை பிறந்தால் தொழிலில் கவனம் செலுத்த முடியாது. தவிரவும் குமாரிடம் கொண்டுள்ள காதலால் மன வாழ்க்கைக்கு அவள் ரெடியானேளே தவிர குழந்தை குட்டி மேலுள்ள ஆசையால் அல்ல என்று. அந்த ஏற்பாடு குமாருக்கும் பிடித்திருந்தது. இப்போது திடீரென்று ஏன் இந்த ஆசை? லூசியே விளக்கினாள். குமாரின் உன்னதமான அன்பு அவளை சிலிர்க்க வைக்கிறதாம். இவன் குணங்களை கொண்டு பிறக்கும் குழந்தை இவனைப் போலவே பண்பு நிறைந்ததாக இருக்குமாம். அதனால் சின்ன குமார்களை உருவாக்கி தாங்கி பிறப்பித்து வளர்க்க வேண்டுமென்ற ஆசை மனதில் பூத்துவிட்டதாம். எந்த காரணத்தை காட்டி இவள் மனசை மாற்றலாமென்று யோசித்து குமார் பேசினான். என் வருமானம் நம் குழந்தையை வரவேற்கும்படியாக உசத்தியாக இல்லையே. இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கக்கூடாதா பேபி? திரும்ப திரும்ப என்னத்திற்காக உன் வருமானத்தை பற்றியே பேசுகிறாய் டார்லிங்? நீ வேலை பண்ண வேண்டாம். என் பணம் எல்லாம் உனக்குத்தானே. நாளைக்கே வேண்டுமானால் என் சொத்துக்களையும் பணத்தையும் உன் பேரில் எழுதி வைத்து விடட்டுமா? அப்போது இந்த மனக்குறையை அகற்றுவாயா? இனி குமார் வாயை திறக்க இயலுமா? சரியாக அதே மே மாதம் தான் 50 நாள் கர்ப்பம் என்றாள் லூசி. அதற்கப்புறம்தான் நிஜ பூதமே கிளம்பியது. திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத தினிசில் அந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மார்த்தா மாரடைப்பால் இறந்து போனாள். அந்த மரணம் லூசியை வெகுவாக தாக்கியது. ஒரு வாரம் போல துக்கத்துடன் தன் வேலைகளை கூட கவனிக்காமல் இருந்தவள் அன்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு, நான் உன்னிடம் முக்கியமாய் சில விஷயங்கள் பற்றி பேச வேண்டும் குமார் என்று உட்கார்ந்தாள். லூசி குழந்தை பிறந்த பிறகு அவள் தொழிலுக்கு முழுக்கு போட்டுவிடப் போகிறாளாம். மார்த்தா இருந்த வரைக்கும் வீட்டுக் கவலை இல்லாமல் இருந்தாளாம். இனி அப்படி இருக்க முடியாதாம். குமார் எத்தனைதான் அனுசரிக்கும் கணவனாக இருந்தாலும் மனைவி என்ற தினுசில் அவளுக்கு சில கடமைகள் இருக்கின்றனவாம். மேலும் குழந்தை பிறந்த பிறகு அதை கண்ட ஆட்களிடம் விட்டு போக அவள் தயார் இல்லையாம். தொழிலில் இதுநாள் வரை கண்ட புகழும் செய்த சேவையும் போதுமாம். கணவனை குழந்தையை பேணுவதுதான் இனி அவள் தலையாய எண்ணமுமாம், தர்மமும் கூடவாம். என்னது இது? லூசி டாக்டர் தொழிலை விடப்போகிறாளா? குமார் அதிர்ச்சிக்கு உள்ளானான். லூசியின் பெரும் வருமானத்தை இழக்க அவன் எப்படி சம்மதிப்பான்? அட, அந்த பணம் போனாலும் அட்சய பாத்திரம் மாதிரி அவளின் சொத்துக்களின் வருமானம் இருக்கிறது, கவலை இல்லை. ஆனால் ஒரு நாளில் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் இவன் ஆனந்தமாய் அனுபவிக்கும் சுதந்திரம் போய்விடுமே. வீட்டிலேயே லூசி இருந்தால் கண்டிப்பாய் இவன் எங்கே இருக்கிறான், என்ன வேலை செய்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க நிறைய போது இருக்குமே. அவளுக்கு விடுவாளா? இப்போது மூக்கு வரை அவளுக்கு வேலை. ஹனி டார்லிங் என்பதிலேயே எஞ்சிய போதும் ஓடிவிடுகிறது. இனி அதெல்லாம் சாத்தியமா? என்னென்னவோ சொல்லி லூசியிடம் வாதாடினான். லூசி மசியவில்லை. குமாருக்கு கை கொடுப்பது போல அன்றைய தபாலில் அலுவலகத்திற்கு அவன் அம்மாவின் கடிதம் வந்தது. உன் வயசு பையன்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்து அதுகளுக்கு பூணூல் கூட போட்டாச்சு. நான் சாகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு பெண்டாட்டி வந்து நான் பார்ப்பேனா? எங்கோ கிடந்து திண்டாடுறையே, உன்னை பார்த்துக்க ஒருத்தியை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன் என்று அம்மா எழுதியிருந்த கடிதம் குமாருக்கு மணியான யோசனை ஒன்றை தந்தது. மாலையில் லூசி வீடு திரும்பியதும் பேச்சை துவங்கினான். அம்மாவிடமிருந்து லெட்டர் வந்திருக்கிறது பேபி. என் தங்கைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணப் போகிறார்களாம். நவம்பர் மாதம் கல்யாணமாம். மூத்த பிள்ளையாய் லட்சணமாய் வா என்று அம்மா எழுதியிருக்கிறாள் என்றவன் தொடர்ந்து, இந்தியாவுக்கு போய் நல்ல விதமாக நம் திருமணத்தை பற்றியும் பேச இது சந்தர்ப்பம். போய் நிலைமையை குறித்து எழுதுகிறேன், நீயும் வந்து போகலாமே. லூசி சரி என்றாள். செப்டம்பர் மாதம் அம்மாவுக்கு எழுதிவிட்டான், தனக்கு பெண் பார்க்கச் சொல்லி. நவம்பர் துவக்கத்தில் அப்பா பெண்களை பார்த்து தயாராய் வைத்திருக்கிறேன் என்று எழுதிய கடிதத்தை கையில் வைத்து கொண்டு, தங்கைக்காக பார்த்த பையன் விபத்தில் இறந்து போய்விட்டானாம். தங்கை கலங்கி போயிருக்கிறாளாம். நான் என்ன செய்வேன் ஹனி என்று மூக்கை சிந்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினான். ஃபோன் மூலம் நிலைமையை விசாரிப்போம் என்றாள் லூசி. ஐயோ, எங்கள் ஊர் சின்ன கிராமம், ஃபோன் வசதி கிடையாதே என்று மேலும் குமுறினான். சரி, நீ உடனே கிளம்பி போய் இதமாக இருந்து விட்டு வா குமார் என்றாள் லூசி. ஒரு விஷயம் லூசி, ஒருவேளை என் தங்கைக்கு இடமாறுதல் நன்மை செய்யுமானால் இங்கு கூட்டி வரட்டுமா? உன் பிரசவத்தின் போதும் குழந்தையை பார்த்து கொள்வதற்கும் அவள் சௌகரியமாய் இருப்பாளே. சின்ன பெண், அவளுக்கும் மனசு திருப்தியாக இருக்குமே. உடனடியாய் ஆமோதித்தாள் லூசி. என்னை கேட்க வேண்டுமா? உன் தங்கை என் தங்கை போல, இஷ்டம் போல செய் கனி என்றாள்.
குமார் நவம்பர் கடைசியில் தாயகத்துக்கு திரும்பினான். ரொம்ப படிக்காத சின்ன பெண்ணாக பார்த்து மணந்து கொண்டு இங்கு கூட்டி கொண்டு வந்தால் பாஷை தொந்தரவு பிரச்சனையானால் லூசிக்கு உண்மை தெரிய வராது. எனவே பயமில்லை. அம்மா அப்பாவிடமும் சமர்த்து பிள்ளை என்ற பேர் வாங்கிவிடலாம். நம்மூர் கிராமத்து பெண்களை சீ நாயே கிட என்றால் அடங்கி கிடப்பார்கள். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று பொறுமையாய் இருப்பார்கள். குமார் கெட்டிக்காரத்தனத்துடன் தான் திட்டமிட்டு நடந்தான். சின்ன பெண், படிக்காத பெண், கிராமத்து பெண் என்று தேடிய அவனுக்கு அழகான பெண்ணுமான விசாலி கிடைத்தாளே, அதற்கு பேர் என்ன? அடுத்து தொடர்வோம் அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.